வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். கூகுள் டிஸ்கவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்டு கண்டென்ட் ஃபீட் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நிறைய கண்டென்ட் கொஞ்சம் பர்சனலைஸ்டாக இருக்கும். சில பேருக்கு எந்த கண்டென்ட்டுமே பர்சனலைஸ்டாக இருக்காது, செமி பர்சனலைஸ்டாக கூட இருக்கலாம். பட் அதனுடைய ஸ்ட்ரக்சரே எப்படி வச்சுருக்காங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் யூசருடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய இன்டராக்ஷன், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஹோம் பேஜ் கண்டென்ட்டை கொடுக்கலாம், ஒரு ஃபீட் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூகுள் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு காலையில் எழுந்ததும் அந்த கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரிஸ்லாம் அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணுற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே அந்த சர்ச் பாக்ஸுக்கு கீழே அப்படியே கண்டென்ட், நியூஸ் கண்டென்ட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கூகுள் டிஸ்கவர் அப்படின்றது. கூகுள் டிஸ்கவர் கண்டென்ட். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா, நான் ஃபோனை அப்படி எங்கேயாவது வச்சுட்டு இங்கே ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பேர்டை பற்றியோ எதையோ பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நான் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அந்த ஹோம் பேஜில் நான் என்ன இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேனோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டை கூட நான் அந்த ஹோம் பேஜில் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டேட்டாஸை எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணணுமோ கேப்சர் பண்ணிக்கிட்டு அது ஹோம் பேஜில் அது நியூஸ் கண்டென்ட் மாதிரி கொடுக்கும். அது வெறும் நியூஸ் கண்டென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆக்டிவிட்டி, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாகவும் சில கண்டென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே, கூகுள் டிஸ்கவர் அப்படின்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது, நான் என்னுடைய வெப்சைட்டை கூகுள் டிஸ்கவர் பேஜுக்கு கொண்டு வரணும். அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று நான் டெக்னிக்கல், இன்னொன்று டெக்னிக்கல். ஸோ நான் டெக்னிக்கல் ஃபஸ்ட்டு போகலாம். அதை ஒரு நிமோனிக் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ்ஸஸ் வைட்டல், எம்ஆர்எஸ் மிஸ்ஸஸ் வைட்டல், VITAL. என்ன இவர் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரேன்னு பார்க்காதீங்க. மிஸ்ஸஸ் வைட்டல் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொன்னேன். MRS இல்லையா? எம் அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கணுங்க. ஆர்னா ரெஸ்பான்சிவ்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லி, மொபைல் ரெஸ்பான்சிவ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கூகுள் டிஸ்கவரை பெரும்பாலும் நம்ம எதில் அங்கே ஆக்சஸ் பண்ணுறோம்? கூகுள் ஆப்பில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மொபைல் யூசர்ஸ்க்காக தான் இந்த கூகுள் ஆப்பு, இந்த கூகுள் டிஸ்கவர் எல்லாம். ஸோ அதனால் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் உங்களுடைய வெப்சைட், வெப்பேஜ் அண்ட் மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கணுங்க. மொபைல் ஃப்ரெண்ட்லினா அதில் பல விஷயம் அடங்கி இருக்குங்க. அதாவது அந்த ரீடபிள் பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன ஒரு மொபைல் ஹேண்ட்செட்டில் பார்க்குறோம், மொபைல் டிவைஸில் பார்க்குறோம். அவர் ஐஸ் அப்படியே ஒரு நேரோவாக போய் ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத நம்ம படிக்கிறோம். ஈவன் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் நார்மலாகவே எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த டெக்ஸ்டெல்லாம் ஒரு ரீடபிள் ஃபாண்ட்டில் கொஞ்சம் பிகராக ரீடபிள் வேல ஸ்ட்ரக்சர் பண்ணி போடணும். ஹெட்டிங்ஸு, சப் ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ், பிகர் ஃபாண்ட்ஸு, ஹைலைட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கணும். இது டெக்ஸ்ட்டுக்கானது. அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் இந்த கூகுள் டிஸ்கவர் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா விஷுவலி அப்பீலிங் கண்டென்ட்டை எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த மிஸ்ஸஸ் வைட்டல்லேருந்தே வரேன். ஸோ MR சொல்லிட்டேன். எஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அது ஸ்கேனபிள் கண்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கூகுள் டிஸ்கவரில் படிக்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் கோத்ரூ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே யூ கேப்சர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அது அப்படியே ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புரிகிற அளவுக்கு, படிக்கிற அளவுக்கான நீங்கள் கண்டென்ட்டை டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணும் உங்களுடைய வெப்பேஜில். ஓகேங்களா? ஸோ இது வைட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டல் அப்படின்னா VI, விஷுவலி அப்பீலிங் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். இது ரொம்ப முக்கியங்க. T அப்படின்னா ட்ரெண்டிங் அண்ட் டைம்லி கண்டென்ட். ஏன்னா அத்தாரிட்டேட்டிவ் கண்டென்ட். அண்ட் L அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டென்ட். இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, டைம்லி கண்டென்ட். ஏன்னா ஓல்டு நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க கூகுளில். ஓகேங்களா? அட் த மொமெண்ட் என்ன ஃப்ரெஷ் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவ் கண்டென்ட். ஸோ நீங்கள் தான் அந்த ஆத்தர் என்ற இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு அத்தாரிட்டேட்டிவான கண்டென்ட்டு.
இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கும். விஷுவலி அப்பீலிங்காக இருக்கணுங்க. மோஸ்ட்லி இந்த ஃபுல் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் பண்ணுற கண்டென்ட் வந்து லைக் பண்ணுறாங்க. டேப் பண்ணி தான் படிப்பாங்க. ஸோ அந்த டேப் நேவிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணதும் அந்த இமேஜஸ் எல்லாம் ஸ்லைடாக போயிட்டே இருக்கும். அந்த இமேஜஸ்லேயே வந்து டெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். அதில் படிப்பாங்க, இமேஜஸை பார்ப்பாங்க, அடுத்தது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஒன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஃபார் த கண்டென்ட். அப்படியே ஒரு ஸ்கேனபுளாக இருக்கும். அதே சமயத்தில் தே கெட் த இன்ஃபர்மேஷன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டென்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் லைக் அந்த இது பார்த்திங்கன்னா அது வந்து ஆப் ஸ்டோரி ஏஎம்பி ஸ்டோரி கண்டென்ட், ஏஎம்பி ஸ்டோரி கண்டென்ட் சொல்கிறாங்க, இல்லை வெப் ஸ்டோரி கண்டென்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெப் ஸ்டோரி கண்டென்ட்ஸும் பார்த்திங்கன்னா கூகுள் டிஸ்கவரில் பார்க்க முடிஞ்சது. என்னுடைய கூகுள் டிஸ்கவரை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய நியூஸ் கண்டென்ட்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப பர்சனலைஸ்டு கண்டென்ட் என்னுடைய கூகுள் இதில் இல்லை. பட் கூகுள் ட்ரைஸ் அட்டம்ஸ் டு ப்ரொடியூஸ் மோர் பர்சனலைஸ்டு கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் எதை வந்து கோத்ரூ பண்ணுறனோ அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸை கூகுள் டிஸ்கவரில் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பார்த்ததில் நிறைய இந்த டைம்ஸ், இந்தியா டைம்ஸ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அந்த டைம்ஸ் இந்த டைம்ஸ்ன்னு தான் பார்க்குறேன். நிறைய பர்சனலைஸ்டு ஃபீல்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு நியூஸ் மேகசீனு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு இமேஜ் இருந்தது, அடுத்தது இமேஜ் ஆச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜஸாக வருது. அவங்க வந்து அந்த எதில் வந்து அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்து ஏஎம்பி, ஆக்சலரேட்டட் மொபைல் பேஜஸ். ஏஎம்பியில் தான் வந்து அந்த பேஜை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜில் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் இமேஜ் ஸ்லைட் தான். ஒரு இமேஜ் அடுத்த இமேஜ்னு போயிட்டே இருக்குது. அந்த இமேஜஸில் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வெறும் இந்த வெப் ஸ்டோரி டைப்பில் தான் கூகுள் டிஸ்கவரில் வர முடியுமானா அப்படிலாம் இல்லைங்க. எனி வெப் பேஜ் வந்து அதில் வரும். அவங்க இது பண்ணுறது என்னென்னா ஹை குவாலிட்டி கண்டென்ட், அதுக்கப்புறம் விஷுவலி அப்பீலிங் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் உள்ள கண்டென்ட், ஃப்ரெஷ் கண்டென்ட், லேட்டஸ்ட் கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமா பேக்கெண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமா மார்க்கப், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த ஆர்டிக்கல், இது வந்து நியூஸ் ஆர்டிக்கல், அந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கூகுளுக்கு புரிகிற அளவுக்கு. அதை தான் வந்து ஸ்கீமா மார்க்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ChatGPTயில் போய்ட்டு உங்கள் பேஜை கொடுத்து எனக்கு டீட்டெயில்ஸை கொடுத்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா போட்டு கொடுன்னா போட்டு கொடுத்துரும். அதாவது உங்கள் ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி சொல்ல வரீங்க, அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாத்தையும் வந்து ப்ரீஃபாக டிஃபைன் பண்ணுறது தான் அந்த ஸ்ட்ரக்சர்டு மார்க்கப்ன்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா கூகுள் டிஸ்கவரை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். கூகுள் டிஸ்கவரில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபீடு, பர்சனலைஸ்டு ஃபீடு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஃபீடுக்கு நடுவில் ஆடு பார்ப்பீங்க. கூகுள் டிஸ்கவரில் ஆடு போடணும் அப்படின்னா டிஸ்கவரி கேம்பெயின் சொல்லிட்டு ஆட் கேம்பெயின் இருக்குது. அதுக்குன்ட்டு ஒரு ஆட் கேம்பெயின் இருக்குது, கூகுள் ஆட் கேம்பெயின். அது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் டிஸ்கவரில் வரலாம். கூகுள் டிஸ்கவர் will drive lot of traffic to your website, but being your website, keep your website in the Google Discover is little challenging. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வெதர் யூ ஆர் கம் அப் வெல் இன் த கூகுள் டிஸ்கவர். இது ஒரு பர்சனலைஸ்டு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுனால யூசருடைய ஆக்டிவிட்டிக்கு பேஸ் பண்ணி அந்த கூகுள் இப்போ என்னுடைய கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணி நான் பார்க்குற அந்த நியூஸ் ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற நியூஸ் ஃபீடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கூகுள் ட்ரைஸ் டு கிவ் the best feed that is based on your interest, but that is based on your activity, that is based on your cookies and history இல்லையா. ஸோ அதனால் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ரிலவெண்ட் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய வெப்சைட்டை கூகுள் டிஸ்கவரில் கொண்டு வரலாம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு கூகுள் டிஸ்கவர், நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை கூகுள் டிஸ்கவரில்
கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் வித் திஸ். அதாவது உங்களுடைய லேஅவுட்டை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேஅவுட்டை டிசைன் பண்ணி பாருங்கள். அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜஸாக இருக்கும், வெர்டிக்கல் இமேஜஸாக இருக்கும், மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், லேட்டஸ்ட்டாக கண்டென்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக இருக்கும், ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக இருக்கும், அத்தாரிட்டேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்டோரி டைப்பில் இருக்கும். ஓகேங்களா, அது இம்மர்சிவ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லுக்கில் ஒரு இமேஜ் ஸ்லைட்ஸ், விஷுவல் ஸ்லைட்ஸ் வித் டெக்ஸ்ட் ஆன் இட். ஓகேங்களா, ஷார்ட் டெக்ஸ்ட் தான், ஆனால் இட் எக்ஸ்பிளைன்ஸ் எ லாட். ஓகே, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏஎம்பியில் டிசைன் பண்ணி சப்மிட் பண்ணி பாருங்கள். கூகுள் டிஸ்கவரில் சப்மிட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சப்மிஷன் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் கூகுள் வெப்மாஸ்டரில் போய்ட்டு உங்களுடைய யூஆர்எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது தான். இதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலாக இது வந்து கூகுள் டிஸ்கவரி டூல், இதில் தான் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கூகுள் டிஸ்கவரில் உங்களுடைய பேஜ் வரணும் அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ப்ரெசென்ட் யுவர் வெப்சைட். இன்ஸ்டெட் ஆஃப் வெறும் அந்த கான்டென்ட் டெக்ஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி விஷுவலி அப்பீலிங் வித் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வித் ரிச் கான்டென்ட்னா உங்களுக்கு தெரியும், இமேஜஸ், வீடியோஸ், அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைந்த ஒரு கான்டென்ட். இம்மர்சிவ் பற்றி சொல்ல வந்திருந்தேன். இம்மர்சிவ் இமேஜஸ், இம்மர்சிவ் கான்டென்ட்ன்றது வந்து இட்ஸ் அ விஷுவலி அப்பீலிங் கான்டென்ட். ஒரு நார்மல் இமேஜுக்கும் இம்மர்சிவ் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிற பாருங்களா. இம்மர்சிவ்ன்றது வந்து ஒரு பறந்து விரிந்த காட்சியை கொடுக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டு வெளியே வர மாட்டீங்க. பியூட்டிஃபுல்லாக மட்டும் இருக்கிறது கிடையாது, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கவர்ட் வித்தின் த இமேஜ். அது சிங்கிள் இமேஜாக இருக்கலாம். மோஸ்ட்லி இமர்சிவ் இமேஜ்ன்றது, அந்த இமேஜஸ், இமர்சிவ் ஸ்டோரிஸ்ன்றதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் இமேஜஸாக இருக்கும். வீடியோஸ், இமர்சிவ் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் யூ ஆர் மோர் என்கேஜ்டு டு தட் எலிமெண்ட், விஷுவல் எலிமெண்ட். தட் இஸ் கால்டு அந்த இம்மர்சிவ் என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க வந்து கூகுள் டிஸ்கவரில் நான் சொல்ல வந்தது. இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.